ரகு இன்று காலையில்தான் திருமணம் முடிந்திருந்தது. மிக ஆர்வமாக காத்து கொண்டு இருந்தான் தனது முதலிரவிற்காக. இது இப்பொழுதிருந்து இல்ல, 13 வயதிலிருந்தே காத்து கொண்டுதான் இருக்கிறான். தனது கல்லூரி நண்பர்கள், பணிபுரியும் இடத்தில் வேலை செய்பவர்கள், பிற பெண்களுடன் உல்லாசமாக இருப்பதை தொலைவில் இருந்து ரசித்திருக்கிறான். தானும் இவ்வாறு இருக்க வேண்டும் என சில நேரங்களில் யோசித்தாலும், சமூக அங்கீகாரத்துடன் தன் மனைவியான ஒரு பெண்ணுடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மிக உத்தமமான ஒரு முடிவையும் எடுத்து இருந்தான். எப்பொழுது தன் தந்தை திருமணத்தை பற்றி பேசுவார் என்று காத்து கொண்டே இருந்தான். அப்படி ஒரு நாளும் வந்தது. உனக்காக ஒரு பெண்ணை பார்த்துள்ளேன், உனக்கு பிடித்தால் சம்மதம் சொல்லலாம் என்று தந்தை கேட்டார். உடனே இவனும் மிக ஆர்வத்துடன் சரியப்பா சென்று பார்ப்போம் என்றான். அவன் ஆசைப்பட்டது போல ஒரு அழகான பெண்ணை அவர் அப்பா பார்த்து வைத்திருந்தார். அவர் பெயர் சித்ரா. இவனுக்கு அவளை பார்த்தவுடனே மிகவும் பிடித்து விட்டது. தான் எதிர்பார்த்த அழகை விட மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சித்ரா பச்சை நிற புடவையில் நீண்ட கூந்தலுடன் அழகிய மயில் போலவே இவன் கண்ணில் பட்டாள். மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் தந்தைக்கு சம்மதத்தையும் கூறினான். திருமணமும் மிக தடபுடலாக நடைபெற்றது. இன்று அவன் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த முதலளவு நாளும் வந்தது. தனது ஆர்வத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது அறையில் காத்து கொண்டிருந்தான். தனது படுக்கை அறை அகன்ற பெட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அரை முழுக்க மல்லிகை மனம் வீசி கொண்டிருந்தது. இது இவனுக்கு ஒரு ரம்மியமான சுகத்தை தந்து கொண்டிருந்தது. எப்பொழுது சித்ரா வருவாள் என காத்து கொண்டிருந்தான். இந்த காதல் ஏக்கம் பல நாட்களுக்கு முன்பிருந்தே இருந்து கொண்டிருந்தது. இவன் சித்ராவை பார்த்த பொழுது மேலும் அதிகரித்து கொண்டிருந்தது. அவள் ஒரு பேரழகையாக இருக்கிறாள் இவன் கண்களுக்கு. சித்ராவும் இவன் அறைக்கு பால் சொம்புடன் வந்து கொண்டிருந்தாள். சித்ரா உள்ளே நுழைந்ததும் மிக ஆர்வமாக சென்று கதவை தாளிட்டு கொண்டான் ரகு. வா சித்ரா வா, வந்து அமரு என்றான். அவள் மெல்லிய தயக்கத்துடனே வந்தாள். என்ன புதுசாக 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி பேசுகிற? நம்ம தான் அடிக்கடி மீட் பண்ணி பேசியிருக்கமே அப்படின்னு சொன்னான் ரகு. அப்பப்போ மீட் பண்ணாலும் இப்படி தனிமையில் நம்ம பேசினதில்லையே. எப்போவும் நம்ம மீட் பண்ணும்போதும் கூட யாராச்சும் இருந்துகிட்ருப்பாங்க, நம்ம அதிகமாக பேசினதில்லையே அப்படின்றா சித்ரா. பரவாயில்ல, அப்பப்போ மீட் பண்ணதும் நம்மளும் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னா ரகு. சித்ரா தனக்கு வந்த வேர்வை தனது புடவை முந்தானையில் துடைத்து கொண்டிருந்தாள். ரகு அதை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பித்தான். என்ன சித்ரா, இந்த ஏசி ரூமில் உனக்கு வேக்குதா அப்படின்னு கேட்டான். சித்ராவோ சற்று தலை குனிந்து வெக்கத்துடனே சற்று பதட்டமாக இருக்கிறது என்றாள். என்ன பதட்டம்? நான் உன் கணவன் தானே, எதற்காக இப்படி யோசிக்கிற? வா, வந்து என் அருகில் அமர என்றான் ரகு. பாலை நீட்டினாள் சித்ரா. இருவரும் பாலை மாற்றி மாற்றி பகிர்ந்து கொண்டனர்கள். சற்று நேரத்திற்கு பிறகு பால் டம்ளர் காலியானது. சித்ரா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றான் ரகு. என்ன சொல்லுங்க அப்படின்னு மெல்லிய குரலில் தலையசைத்தாள் சித்ரா. சித்ரா, ஐ லவ் யூ என்று கூறினான் ரகு. சித்ரா சிரித்தபடியே இருந்தாள். என்ன சித்ரா மௌனமாக இருக்க? உங்ககிட்ட இந்த எந்த ரிப்ளையும் வரலன்னு கேட்டான் ரகு. என்ன ரிப்ளை சொல்லணும் என்றால், உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. நான் உண்மையிலேயே என் மனசுக்கு பட்டதை சொல்லிட்டேன். ஐ லவ் மை டியர் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னா ரகு. நானும் ஐ லவ் யூ தான் அப்படின்னு சொன்னா சித்ரா. அப்பாடா, வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறா. கேட்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா என்றான் ரகு. இதில் என்ன உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் என்றாள் சித்ரா. ஆமாம், லைஃப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏங்கி ஆயுசு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரகு. உண்மையாகவே சித்ரா உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். என்ன சந்தேகம் உங்களுக்கு? இது உண்மையாக தான் பிடிச்சிருக்கு, பொய்யா கூட யாரையாவது பிடிக்குமா அப்படின்னு சொன்னா சித்ரா. இல்லை, பெற்றவங்களோட கம்பல்ஷனுக்காக நீ என்ன கட்டிக்கிட்டியா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா. இல்லை, உங்களை பார்த்ததுமே எனக்கும் பிடிச்சிருந்தது, அதனால தான் நானும் சம்மதம் சொன்னேன் அப்படின்னு சொன்னா சித்ரா. சரி சரி என்று சொல்லியவாறே சித்ராவை மேலும் கீழுமாக ஒரு முறை தன் கண்ணால் ஸ்கேன் செய்து கொண்டான் ரகு. என்ன அப்படி பார்க்குறீங்க என்று கேட்டாள் சித்ரா. இல்லை, இந்த சிகப்பு நிற பட்டுப்புடையில் நீ ரொம்ப அழகாக இருக்க. உன் வெள்ளை நிறத்துக்கும் இந்த சிகப்பு நிறத்தையும் பார்க்கும்போது அழகான ஒரு ரோஜாப்பூ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னார் ரகு. உடனே சித்ராவும் வெக்கப்பட்டு தலை குனிந்தாள். உடனே இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். அவன் அவளது கைகளை மெல்ல எடுத்து முத்தமிட்டான். அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவள் மடியில் நீண்டு அமர்ந்து கொண்டான் மிக உரிமையுடன். அவளும் தனது விரல்களாய் அவனது தலையை கோதிக்கொண்டே இருந்தாள். இப்படியே விடிய விடிய இருந்து விடலாம் போல் இருக்கிறது என்றான் ரகு. இருங்களே, யார் வேணான்னு சொல்ல போகிறாங்க என்றாள் சித்ரா. சித்ரா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டான் ரகு. என்ன சொல்லுங்கண்ணா சித்ரா.
நீ எனக்கு வேணும்டி, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ முழுசாக எனக்கு வேணும் அப்படின்னா. எடுத்துக்கோங்க, யார் வேணான்னு சொன்னா, நான் உங்களுக்கு என்ன தர மாட்டேன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா சித்ரா. சரி, இதே அன்பு வாழ்க்கை முழுக்க எனக்கு நீ தருவியா அப்படின்னு கேட்டான். இதில் என்ன சந்தேகம், ஆயுசுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்க போகிறேன், நான் உங்கள் மனைவி, உங்கள் இஷ்டம்தான் என் இஷ்டம் அப்படின்னு சொன்னா சித்ரா. இவர்களுக்குள்ளும் காதல் உணர்வு மேலும் ததும்பி ததும்பி எழும்பியது. மணி 4 மணியாகிவிட்டது. விடியற்காலையில் சித்ராவிற்கு அரைகுறையாக தூக்கம் கலைந்தது. தூக்கம் கலைந்து நினைவு இருந்தபோது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிலில் படுத்து கொண்டிருந்தனர். அவன் தலை இவளது மார்பினில் படும்போது தூங்கி கொண்டிருந்தான். தூக்கத்தில் அவன் ஏதோ உளர்வதை இவள் உணர்ந்தாள். சற்று உன்னித்து கவனித்தாள். தூக்கத்தில் கூட ஐ லவ் யூ சித்ரா என்று சொல்லி கொண்டிருந்தான். அவள் மனதார மிகவும் பூரிப்படைந்தாள். இந்த அன்பு தன் வாழ்நாள் முழுக்க வேண்டும் எனவும் யோசித்தாள். இப்படிப்பட்ட ஒரு கணவன் தனக்கு கிடைத்தது மகிழ்ச்சியாகவும் நினைத்தாள். இதே அன்புடன் கடைசி வரை இருவரும் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள். கணவனுக்கு மனைவி தன்னை முழுமையாக கொடுப்பதும், கணவன் மனைவியை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் தாம்பத்தியத்தின் குடும்ப வாழ்க்கையின் அந்யுன்யமான பந்தங்கள். இருவரும் சேர்ந்து தங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு ஆரம்பித்தனர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்த இருவரும் ஒருவராய் ஒன்றாய் வாழ்ந்து ஒரு புதிய வாழ்க்கையில் துவங்கக்கூடிய இடமும் திருமணமும் இந்த தாம்பத்தியம்தான். கதைகள் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.